தமிழகத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்படும் போது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். மதுரை அருகே உள்ள பாசிங்காபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதுரையில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ள IAS அதிகாரி சகாயத்திற்கு தமிழக அரசு தேவையற்ற இடையூறுகளை தருவதாக தெரிவித்தார். எந்த அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படாத மதுரை மாநகராட்சிக்கு தமிழக அரசு விருது வழங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். உலக முதலீட்டாளர் மாநாடு ஏன் நடத்துறீங்க? குடிக்க தண்ணி இல்லைங்குது, குடிக்க தண்ணி இல்லைங்கிறீங்க, கரண்ட் இல்லைங்கிறீங்க. இந்த இருக்கேக இன்னி கூட கரண்ட் இல்லை. ஆனால் இவர் சொல்றார் வானத்தில் மின்வெட்டு இருந்தால் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்காது. யார் வேணுமாலும் கரண்ட் உங்களுக்கு சந்தேகம் மாதிரி தான் கரண்ட் பாக்ஸ்குள்ள கையை விட்டு நீ கையை விட்டு பாரியா நத்தான் அப்பதானே தெரியும். யாரை பார்த்து கரண்ட்டுக்குள்ள கையை விட சொல்ற? என் மக்களை பார்த்து நீ என்னையா சொல்றது? நீ இது சொல்றதுக்கு நீ ஒரு அமைச்சரா? நீ சொல்றதுக்கு நீ ஒரு அமைச்சராக இல்லை. இதை சொல்றாய் ஒரு அமைச்சரா?